மஹிந்திரா எக்ஸ்யூவி 7XO போட்டியாக மார்க்கெட்டை கலக்க வரும் 5 புதிய 7 சீட்டர் எஸ்யூவிக்கள். மஹிந்திரா எக்ஸ்யூவி 700 இப்போது எக்ஸ்யூவி 7XO என்று புது பெயரில் வரவிருக்கிறது. இதற்கு போட்டியாக மாருதி, டொயோட்டா, எம்ஜி, ரெனோ, கியா போன்ற நிறுவனங்கள் புதிய 7 சீட்டர் எஸ்யூவிக்களை களமிறக்க உள்ளன. 2021 அறிமுகமான மஹிந்திரா எக்ஸ்யூவி 700 2022, 2025 காலகட்டத்தில் சில சின்ன அப்டேட்டுகளை பெற்றது. அதைத் தொடர்ந்து 2026 ஒரு பெரிய ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட்டுடன் மஹிந்திரா எக்ஸ்யூவி 7XO என்ற புதிய பெயரிலும் வரவிருக்கிறது. பவர்ஃபுல் இன்ஜின், செக்மெண்ட்டிலேயே புதுமையான அம்சங்கள், பாதுகாப்பு, கொடுத்த காசுக்கு மதிப்பு என பல விஷயங்களில் இந்த கார் ஒரு பெரிய ஹிட் அடித்தது. இதன் காரணமாகவே விற்பனையிலும் பட்டையை கிளப்பியது. இந்த வெற்றிக்கு சவால் விடும் வகையில் மாருதி சுசுகி, ஹூண்டாய், ரெனோ, டொயோட்டா, கியா, எம்ஜி போன்ற நிறுவனங்கள் 2026, 2027 காலகட்டத்தில் புதிய மாடல்களை கொண்டு வர திட்டமிட்டுள்ளன. வரவிருக்கும் இந்த எஸ்யூவிக்களின் விலை எக்ஸ்யூவி 7XOவுக்கு அருகில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் அவற்றின் என்ஜின் ஆப்ஷன்கள் வித்தியாசமாக இருக்கும். அதாவது ஸ்ட்ராங் ஹைபிரிட், பிளக்-இன் ஹைபிரிட் மற்றும் எலக்ட்ரிக் என பல ஆப்ஷன்கள் வரவிருக்கின்றன. மாருதி சுசுகி நிறுவனம் கிராண்ட் விட்டாராவை அடிப்படையாக கொண்ட ஒரு பிரீமியம் 3 வரிசை எஸ்யூவியை உறுதிப்படுத்தியுள்ளது. இது கிராண்ட் விட்டாராவை விட நீளமாக இருப்பதுடன் கூடுதலாக ஒரு இருக்கை வரிசையும் கொண்டிருக்கும். இதேபோல டொயோட்டாவும் மாருதி கிராண்ட் விட்டாராவின் அடிப்படையில் தனது சொந்த 7 சீட்டர் காரை அறிமுகப்படுத்தும். இந்த இரண்டு எஸ்யூவிக்களிலும் 1.5 லிட்டர் TNGA அட்கின்சன் சைக்கிள் ஹைபிரிட் என்ஜின் இடம்பெற வாய்ப்புள்ளது. JSW எம்ஜி மோட்டார் இந்தியா அக்டோபர் 2026க்குள் தனது முதல் பிளக்-இன் ஹைபிரிட் எஸ்யூவியை அறிமுகப்படுத்த தயாராகி வருகிறது. 520 என்ற குறியீட்டு பெயரில் அறியப்படும் இந்த மாடல் சீன சந்தையில் விற்கப்படும் ஊலிங் ஸ்டார்லைட் 560 காரை அடிப்படையாக கொண்டது. இதில் 1.5 லிட்டர் பெட்ரோல் என்ஜின், 194 HP பவர் கொண்ட எலக்ட்ரிக் மோட்டார் மற்றும் 9.5 முதல் 20.5 கிலோவாட் LFP பேட்டரி ஆகியவை இணைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த செட்டப் ஒரு முறை சார்ஜ் செய்தால் 1110 கிலோமீட்டர் வரை ரேஞ்ச் வழங்கும் என்று கூறப்படுகிறது. மஹிந்திரா எக்ஸ்யூவி 7XOவுக்கு சவால் விடும் வகையில் 2027 7 சீட்டர் ரெனோ டஸ்டர் கார் வரவிருக்கிறது. இதற்கு போரியல் என பெயரிடப்படலாம். டேஷியா ஃபிக்ஸ்டர் கார் டிசைனை பார்த்து இது உருவாக்கப்படும். மேலும் இந்தியாவில் வரவிருக்கும் புதிய டஸ்டருடன் பல பாகங்களை பகிர்ந்து கொள்ளும். இந்த காரில் டஸ்டரின் 1.8 லிட்டர் ஸ்ட்ராங் ஹைபிரிட் என்ஜின் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 5 சீட்டர் டஸ்டர் கார் 2026 தீபாவளிக்குள் அறிமுகமாகும். கியா இந்தியாவும் ஹூண்டாயும் 2027க்குள் ஹைபிரிட் எஸ்யூவி பிரிவில் நுழைய உள்ளன. கியா நிறுவனம் சொரெண்டோவை அடிப்படையாக கொண்ட 3 வரிசை எஸ்யூவியையும், ஹூண்டாய் நிறுவனம் N11i என குறியீட்டு பெயரில் புதிய பிரீமியம் ஹைபிரிட் எஸ்யூவியையும் உருவாக்கி வருகின்றன. இந்த இரண்டு கார் தயாரிப்புகளும் தங்களுக்கு பரிச்சயமான 1.5 லிட்டர் பெட்ரோல் என்ஜினின் எலக்ட்ரிக் வெர்ஷனை பயன்படுத்துவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.